அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறீடிக்கு சீரியலில் என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்க்கலாம். பாட்டி வந்திருக்காங்க. பாட்டி வந்து அண்ணாமலையும் அவங்களுடைய மருமகளையும் 2 பேரும் ஒரு சமாதானப்படுத்தி பேச வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து முத்து சொல்கிறாங்க, பாட்டி இவன் இந்த மாதிரி ஊதாரித்தனமாக செலவழிச்சிக்கிட்டே இருக்கான் பாட்டி, இவனை வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அதுக்காக நீங்கள் தான் பாட்டி ஒரு கரெக்டான ஐடியா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இவன் 27 லட்சம் தர வேண்டியது இருக்கிற வீட்டுக்கு, அதனால் இவன் இப்போ தான் கடை வச்சிருக்கான்ல, பேசாமல் 50,000 மாதம் கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா பேரண்டி, கரெக்டு நீ சொன்னது, அப்போ தான் இவனும் கரெக்டாக கண்ட்ரோலுக்குள்ளே வருவான். ஏமா ரோகிணி, அது உன் பொறுப்புமா, நீ தான் உன் புருஷனை மாதம் 50,000 கரெக்டாக ரெடி பண்ண சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து விஜயா பார்த்து சொல்கிறாங்க, விஜயா நீ தானே அவனுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் தப்பாக செஞ்சு அவனையும் செய்ய வச்சு நீயும் செஞ்சு மாட்டிக்கிட்டீங்க. ஸோ நீ தான் மாதம் அவன் கரெக்டாக டான் 50,000 எடுத்து நீ வந்து கையில் கொடுக்கணும் அவங்ககிட்ட வாங்கி அப்படிங்கிறாங்க. நானா அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் இழுக்கிறாங்க. ஆமாம் நீ தான் செய்யணும். சரிங்க அத்தை, நான் வந்து வாங்கி கொடுத்துரு ரூபாவை அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க. சரியான ஐடியா பட்டி, கரெக்டாக நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து ரோஹிணி மனோஜை காட்டுறாங்க. இன்னொரு நீ 50,000 நான் எப்படி மாதம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது நீ நகை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் யோசிச்சிருக்கணும், எப்படினாலும் நம்ம கொடுத்து தானே ஆகணும். சரி, இந்த 27 லட்சத்தில் உனக்கு ஷேரிங் 9 லட்சம் தானே, அப்போ நீ எப்படி 27 கொடுக்கணும், 18 தானே கொடுக்கணும், அப்போ நம்ம 18 லட்சம் கொடுத்தா போதும் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போச்சுன்னு, உனக்கு என்ன தான் தோணுச்சு மரம் மண்டை அப்படின்னு சொல்லி ரோஹிணி வைகிறாங்க. நெக்ஸ்ட்டு விஜயா கிட்டக்க வந்து மனோஜ் போகிறாங்க. அம்மா எப்படிம்மா, நானே மாதம் 1 லட்சம் வரைக்கும் செலவு இருக்குது, நான் எப்படிம்மா 50,000 கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நீ தானே பணத்தை எடுத்த, நீ தான் பணத்தை கொடுத்து தொலையணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறேன்னே. ஆமாம், ஒன்றால் நான் மாட்டிக்கிட்டு அவமானப்படுறேன் பாரு, இது போதாது அம்மா ரோஹிணி, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவோம் எனக்கு தெரியாது, இந்த பணம் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இவனால் நானும் மாட்டிக்கிட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட வேண்டியது இருக்குது. சரிங்க ஆண்டி விடுங்க, மாமா என்ன இருந்தாலும் உங்ககிட்ட பேசிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த ஒன்றை நினச்சி தான் சந்தோஷப்பட வேண்டியது இருக்குது, ஆனால் அந்த பூக்கறி தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த அளவுக்கு என்னை பற்றி அவர்கிட்ட தப்பாக பேசி வச்சிருக்கா. ஆனால் இந்த வீட்டில் நம்ம திருப்பி பழையபடி கௌரவமாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும் அப்படின்னா அந்த பணத்தை எப்படியாவது கொடுத்து எல்லார் வாயை மூடணும். ஸோ நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, உங்கள் அப்பா கிட்ட எப்படியாவது பேசி ரூபாவை வாங்கிட்டு சீக்கிரமாக அந்த வீட்டில் கொடுக்குற அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு அவர் தான் ஜெயிலில் இருக்காருன்னே. ஆமாம் ஜெயிலில் இருக்காரு, ஆனால் நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ரூபா அனுப்புனார்ல, அதே போல் இதுக்கும் அனுப்ப சொல்லு, என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்க தெரியாது, நீங்கள் தான் பேசி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு. பாரு ரோஹிணியை பாரு, உன்னை பெத்த பாவத்துக்காக நான் கஷ்டப்படுறேன், இவன் வந்து உன்னை கட்டின பாவத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இப்படி எந்த இதுக்கும் ஒன்றுத்துக்கு ஆகாமல் போயிட்டியே, ஒன்றால் இனிமேல் எந்த செயலும் செய்ய முடியாது, நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா இது எல்லாத்துக்கும் நீங்கள் தாம்மா காரணம்னு. நான் எப்படி காரணமாகவே அப்படின்னு சொல்லி விஜய் ஷாக் ஆகிறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன பெற்றதோடு நிப்பாட்டிக்கலாம், நீங்கள் இதுக்கு தேவையில்லாம அந்த முத்து பையனா பெற்றிங்க அப்படின்னு. அவனை பெற்றது தப்பு இல்லைடா, ஒன்றை பெற்றதே பெரிய தப்புடா அப்படிங்கிறாங்க. போங்கம்மா நீங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி விடுங்க, நாங்கள் எப்படியா மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போயிடறாங்க. அடுத்த ரூம் காட்டுறாங்க. ரோஹிணி மனோஜ் இருக்காங்க. ரோஹிணி பேசாமல் அந்த நம்ம ஜீவா கிட்ட வாங்கினதில் 9 லட்சம் இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸில் எல்லா ரூபாவை போட்டுட்டு கையில் கொஞ்சம் கூட ரூபா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நீ இனிமேல் அந்த 9 லட்சத்தை பற்றி பேசுன்னு இருக்குது, இனிமேல் அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்ட்டு எப்படியாவது ஃபஸ்ட்டு இந்த 50,000 முதல் பெறட்டணும், அது எப்படி பெறட்டணும் அதை மட்டும் நீ யோசி, அந்த 9 லட்சத்தை பற்றி நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கோவப்படுறாங்க. மனோஜ் ஐயோ எதுக்கு இப்படி ரூபா பற்றி பேசணும், இப்படி கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுங்கிறாரு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து திருப்பி பாட்டி ஹாலில் உட்காந்துருக்காங்க. அந்நேரம் வந்து மீனா வந்து பாட்டிக்கு வந்து காஃபி கொடுக்குறாங்க, குடிச்சிடுறாங்க. அடுத்து விஜயாவும் வர்றாங்க. அண்ணாமலை நான் இன்றைக்கி நைட்டேவும் இன்றைக்கி சாயங்காலமே ஊருக்கு கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அவசரம் அதுக்குள்ளேயும், நேற்றானே வந்தீங்கன்னே. இல்லைப்பா அங்கே எல்லாம் போட்டபடி அப்படியே இருக்குது, அங்கே பயிர் வேறு போட்டிருக்கேன், மழை வேறு வரப்போகுது, ஸோ பூமியெல்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறது தெரியாது, அதனால் நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படி. நெக்ஸ்ட்டு விஜய் வராங்க. மீனா காஃபி ரெடியா போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து உட்காடுறாங்க. விஜய் வந்துட்டு ஏன் காஃபிக்கு என்ன கை கால் இருக்கா, அந்த கப்பு வாங்கின தேடி எந்திரிச்சிருமா, அந்த தான் போட்டு வச்சிருக்கா, போய் நீ போய் எடுத்து குடி அப்படிங்கிறாங்க. நானா, ஆமாம் நீ தான் அப்படிங்கிறாங்க. சரி நீ எதுக்கு அவன் பொண்டாட்டிக்கு அவன் புருஷனுக்கு நீ எதுக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்க, நீ உன் புருஷனுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடு போதும், அண்ணாமலைக்கு வந்து விஜய் வந்து தோசை ஊற்றி கொடுப்பானே. என்னங்க அத்தை சொல்கிறீங்க, நானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தான் கொடுக்கணும், அவன் தானே உன் புருஷன், அப்போ நீ தானே உன் பொண்டாட்டி, நீ தான் தோசை ஊற்றிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை அதுக்குன்னு ஊர் போகிறேன்னு வேறு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு, உனக்கு என்னம்மா நீ மகராசி 3 மருமகளை வச்சுருக்க, ஜம்முன்னு இருப்ப, காலங்காத்தாலே எந்திக்காமல் இப்பயே எந்திரிச்சு வருவேன். ஆனால் நான் அப்படியா, சூரியன் உதயறதுக்கு முன்னாடியே நான் வயல்வெளிக்கெல்லாம் போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன், எனக்கு அப்படி எந்திரிச்சு வந்து பழக்கம் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் தான் மருமகளை நான் இருக்கேனே அப்படிங்கிறாங்க. நீ இருக்க, யார் இல்லைன்னானே. பாட்டி ஒன்று பண்ணுங்க, பேசாமல் எங்கள் அம்மாவை ஊருக்கு போகும்போது கூட்டிகிட்டு போயிருங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்கண்ணே. ஏன்டா அங்கே நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, இவ வேறு வரணுங்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்கவுங்க புருஷனுக்கு இனிமேல் அவங்கவுங்க தோசை சுட்டு கொடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் உனக்கு தோசை வேணும்னா நீ உன் பொண்டாட்டியை ஊற்றி கொடுக்க சொன்னே. ரோஹிணி பாட்டி நானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தானே அவன் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே. அதுக்கடுத்து ஸ்ருதியை பார்த்து ரவி ஸ்ருதியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி எனக்கு அதெல்லாம் சுட தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன நான் என்ன துப்பாக்கி எடுத்தா சுட சொல்கிறேன், தோசையை தான் நான் சுட சொல்கிறேன், சுட தெரியலன்னா கற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. சரி எடுத்து முத்து கேட்குறாரு. பாட்டி இப்போ புருஷன்மார்களுக்கெல்லாம் பொண்டாட்டி சுடணும்னு சொல்கிறீங்களே, அப்போ வந்து பொண்டாட்டிகளுக்கு யார் சுட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்கவுங்க புருஷ
புருஷமாருக்கு சுட்டு கொடுங்க. அண்ணாமலை இனிமேல் நீ உன் பொண்டாட்டிக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும். என்னம்மா இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம் நான் சொன்னதான் இனிமேல் நீ செய்யணுண்டா அப்படின்னு அண்ணாமலை பார்த்து சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படிங்கிறாங்க. முத்து நீ மீனாக்கு சுட்டு கொடு, நீ மனோஜ் நீ சுட்டு. பாட்டி எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. கற்றுக்கோட இது என்ன பெரிய வித்தை அப்படிங்கிறாங்க. ரவியை பார்த்து சொல்கிறாங்க அது எனக்கு ஈஸி, நான் சுட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹினிட்டு ரவி நீங்கள் வந்து செஃப், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்குலாம் அது கஷ்டம் இல்லைன்னு ரோஹினி சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு நான் இவன் செஃப்பாக இருக்கிறனால இவனை நான் கல்யாணம் பண்ண சொன்னேன், ஆனால் இப்போ என்னையே தோசை ஊற்ற சொல்கிறீங்களே பாட்டி, என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் இனிமேல் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி உத்தரவு போட்டுறாங்க. அதான் 2 அடுப்பு இருக்குல்ல, ஆளாளுக்கு ஒரு அடுப்பு ஆன் பண்ணி எல்லோரும் மாற்றி மாற்றி தோசை ஊற்ற போங்க அப்படிங்கிறாங்க. அங்கே என்ன இல்லை அமைதியாக இருக்கீங்க, போங்க போய் வேலையை பாருங்கள், சாம்பார் இதுக்கெல்லாம் காய்கறி கட் பண்ணுங்க அப்படின்னு. என்னது காய்கறி கட் பண்ணுவோம் அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். பாட்டி வேலை பார்க்கணுனாலே இவனுக்கு கொஞ்சம் கறி வலிக்கும், இவனை மட்டும் இல்லை தனியாக ஸ்பெஷலாக கவனிங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சரின்னு ஃபஸ்ட்டு அண்ணாமலை விஜயா ஊற்றுறாங்க. எனக்கு 2 தோசை போதும் உனக்கு அப்படின்னு சொல்லி தோசை ஊற்றிட்டே போதுங்க. எனக்கு 4 போதுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு அண்ணாமலை 2 விஜயாவை 2 அந்த மாதிரி மாற்றி மாற்றி சுட்டு முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட்டு மனோஜ் ரோகிணி சொல்கிறாங்க இந்த மாதிரி தோசை ஊற்றி இப்படி பண்ணு, அப்படி ஊற்று, இப்படி தோசை ஊற்றி ரவுண்டாக ஆக்கணும்னு. ஓ சர்க்கிள் ஷேப்பு அது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி திருப்புறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அதுக்கடுத்து இதை திருப்பி போடணும் அப்படிங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ஊற்றணும், அதுக்குன்னே திருப்பி இன்னொருக்க போடணுமா அப்படின்ட்டு அவர் திருப்பி போடணும். அட மங்குனி மாம்ஸு தோசை இப்படி திருப்பி போடணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. அடுத்து அவங்களும் சுட்டு முடிச்சிடுறாங்க. ரவி வந்து பக்கத்தில் இருக்காங்க. அடுத்து ஸ்ருதி வந்து மீனா கிட்ட போய் சொல்கிறாங்க, ப்ளீஸ் எனக்கு தோசைலாம் ஊற்ற தெரியாது, எனக்கு போல் நீங்களே சேர்த்து ஊற்றி கொடுத்துருங்களே, நான் என்னோட டப்பிங் ஆஃபீஸில் பூ கட்டுற கான்ட்ராக்ட் உங்களுக்கே நான் வாங்கி கொடுக்குறேனே. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நான் உங்களுக்கு நானே தோசை ஊற்றி கொடுக்குறேன் மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து பாட்டி இங்கே லஞ்சமே நடக்குது, பழக்குரல் வந்து மீனாவுக்கு பூக்கட்டுற கான்ட்ராக்ட் வாங்கி தரேன், என்னை தோசை ஊற்றி தாங்கன்னு சொல்லி லஞ்சம் கொடுக்குறா. பழக்குரல் நீ இந்த மாதிரிலாம் இப்படி செய்வேன்னு தெரியும், ஆனால் இங்கே இந்தியன் தாத்தா கிடையாது, இந்தியன் பாட்டி இருக்காங்க, எங்கள் பாட்டி கையை வச்சாங்கன்னு வச்சுக்கோ உன் பழக்குரலும் ஒரே குரலாக மாறிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி நீ தான் ஊற்ற வச்சு சாப்பிட போகிறேன், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டு ரவி வா நான் சொல்லி தரேங்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி ஊற்றணும் இப்படி பண்ணணும்னு கையை பிடிச்சி சொல்கிறாங்க. இதுவும் நல்ல ரொமான்டிக்காக நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தோசை திருப்பி போடுங்க, அவங்க அப்படியே தோசைக்கல்லை தேர்த்து இப்படி திருப்பி போட்டுறாங்க. ஐயோ என்னப்பா ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சுன்னு, ஐயோ உன்னை போய் கிச்சனை கூப்பிட்டேன் பரிசை அப்படின்னு சொல்லி போ நீ கிச்சனில் வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாங்க. அடுத்து எல்லோரும் தோசை ஊற்றிட்டு வெளியில் வந்துடுறாங்க. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பாட்டி சொல்கிறாங்க இரு யாரும் அவங்க சுட்ட தோசை அவங்கவுங்க சாப்பிடக்கூடாதுன்னு. பிறகு பாட்டி அடுத்தவங்களுக்கு எப்படி பாட்டி சாப்பிட்டு வயிறு நிறையன்னு. அது இல்லைண்டிமா, பொண்டாட்டி புருஷனை கூட்டணும், புருஷன் பொண்டாட்டி கூட்டணும். அண்ணாமலை வந்துட்டு அவங்க இளம் தம்பதிகள் அவங்க சாப்பிடுவாங்க, நீ நானும் அவங்கவுங்க சாப்பிடுவோம், நீ சாப்பிடு அப்படிங்கிறது அண்ணாமலை விஜயை பற்றி சொல்கிறாரு. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, பாட்டி காலையில் டிஃபன் சாப்பிட்ற இந்த ஐட்டத்தை நீங்கள் ரொமான்டிக் ஐட்டமாக மாற்றுறீங்க, செம்மையான பாட்டி சூப்பர் போங்க, உங்களுடைய மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் அண்ணே, அடி போமா அதை பற்றி கேட்காதம்மா அப்படின்னு சொல்லி பாட்டி இங்கே வைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு முத்து வந்துட்டு ஆமாம் நம்ம ஸ்டவ் அடுப்பில் தானே தோசை ஊற்றணும், இங்கே என்ன பெரிய கறிக்கட்டை வந்திருக்கு, இது எப்படி வந்துச்சுன்னு. அது நான் சுட்ட தோசை அப்படின்னு மனோ சொல்கிறாரு. தோசையா இதனால எப்படி கறி போய் இருக்குது அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க.